சிலையை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வை உலகளாவிய நிகழ்வாக செய்ய போறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட கட்டமைப்புமே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சிறப்பம்சங்களை கொண்டு இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன, எந்தெந்த வகையில இது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த கோயிலோட பரப்பளவு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 70 ஏக்கர். அதுல 70% எப்பவுமே பசுமையாக மரங்கள் அடர்ந்த பகுதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.7 ஏக்கர்ல தான் இந்த கோயில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக 5 கோபுரங்களை கொண்டதாக இந்த கோயில் இருக்கும். இந்த கோயில்ல அந்த 5 கோபுரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சிகரம், அடுத்ததாக கர்ப்பகிரகம், அடுத்ததாக குடுமண்டபம், அடுத்து நிருத்திய மண்டபம், அடுத்து ரங் மண்டபம். இந்த 5 கோபுரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமாக இந்த கோயில்ல 3 தலங்கள் இருக்கு. ஒவ்வொரு தலத்திலையும் எந்தெந்த வழிபாட்டு தெய்வங்களுக்கான கோயில் அமையும் அப்படின்றதும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி மொத்தமாக 392 தூண்கள் இந்த கோயில்ல இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தூண்லையும் சிவன், பார்வதி, தசாவதாரம், அந்த அவதாரங்கள் எல்லாம் அந்த தூண்ல செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கதவுகளுக்கும் சிறப்பம்சங்கள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக 44 கதவுகள் இருக்கும். அதுல 14 கதவுகள்ல தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த பிங்க் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுறது 4.7 லட்சம் கன அடி அளவிற்கான அந்த பிங்க் சாண்ட்ஸ்டோனை இந்த கோயில்ல பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரியாக கிரானைட் கற்கள் 17,000 கிரானைட் கற்கள் வெள்ளை மார்பிள்களாகவும், அதே மாதிரி வண்ண மார்பிள் கற்களும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல இருந்து இந்த கிரானைட் கற்கள் எடுத்து செல்லப்பட்டு அந்த கோயில்ல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ராமர் கோயில்ல ஒரு பெரிய மணியை அமைச்சிருக்காங்க. அது 2100 கிலோ எடை கொண்டது. அஷ்டதாது அப்படின்னு சொல்லப்படுற தங்கம், வெள்ளி, காப்பர் உள்ளிட்ட அந்த தாதுக்களை கொண்டு இந்த மணி உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல அடிக்கக்கூடிய அந்த சத்தம், இந்த மணியை அடிக்கும் போது கேட்கக்கூடிய சத்தம் சுற்றளவுல 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட கட்டமைப்பு முழுவதுமாக ஒரு தனித்துவம் கொண்டதாக அமையணும் அப்படின்றதுக்கான அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே இதற்கென்று, இந்த கோயிலுக்கென்று தனியாக உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், அங்க பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து அதை மீண்டும் பயன்படுத்துறதுக்கோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய மரங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலேயோ சுத்திகரிப்பு செய்வதற்கான ஒரு தனியான நிலையம் இந்த கோயில் வளாகத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தீயணைப்பு நிலையமும் பிரத்யேகமாக இந்த கோயிலுக்கென்று தனியாக அமைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பவர் ஸ்டேஷன், மின் நிலையமும் இந்த கோயிலுக்கென்று தனியாக அந்த கோயில் வளாகத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாகவே இரும்பு பயன்பாடு தவிர்க்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கோயிலோட குறைந்தபட்ச ஆயுளாக 1000 ஆண்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு. இரும்போட ஆயுட்காலம் 200 ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இரும்பு பயன்பாடை ஒட்டுமொத்தமாக தவிர்த்திருக்காங்க. அதே மாதிரி கான்கிரீட் தளமும் இதுல அமைக்கப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கான்கிரீட்கான ஆயுட்காலமும் குறைவு அப்படின்றதுனால தான் அதை தவிர்த்துட்டு இந்த பிங்க் சாண்ட்ஸ்டோன் மூலமாக அந்த சுவர் அமைப்பு எல்லாமே திட்டமிட்டிருக்காங்க. இது ஒன்று. அதே மாதிரி இந்த ராமர் கோயில் அமைந்திருக்க இடத்துக்கு ரொம்ப அருகில தான் சராயு நதி இருக்கு. ஸோ அந்த நதியிலிருந்து தண்ணீர் கசிவு ஏற்பட்டு அதனால இந்த கட்டமைப்புல பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக கிரானைட் கற்களை கொண்டே ஒரு பெரிய தடுப்பு சுவரை அமைச்சிருக்காங்க. இதனால தண்ணீர் கசிவை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலை கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பழங்கால கோயில்களில் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காங்க. எந்தெந்த விஷயங்கள் மூலமாக கோயிலுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த கட்டமைப்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சது மூலமாக மின்னல் தாக்கம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. அதனால அதை தவிர்க்கிறதுக்காக 200 kA லைட் அரஸ்டர் இந்த கோயிலோட மேல் தளத்துல பொருத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக மின்னல் தாக்கத்திலிருந்து இந்த கோயில் தப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அயோத்தி ராமர் கோயிலோட கட்டமைப்பு முழுமையாக முடிவடையல. அது முழுமையா முடிவடைறதுக்கு இந்த ஆண்டோட டிசம்பர் மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திறக்கப்படுறது இந்த கோயிலோட ஒரு பகுதி.